அப்புறம் அடிக்கடி வர வேணாம்னு நான் சொல்லிட்டேன். ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அடிக்கடி வர முடியாது, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு குழந்தைய அடிச்சுட்டு வர முடியாது, குழந்தை வெளியில இருக்கும், தூங்குறாங்க, பார்த்தேன். அதனாலதான் சரி, இப்ப நாங்களே 4 பேருக்கு நாங்க ரெஃபர் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியுது நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, நீங்க வந்து நல்ல டீடைலா பாக்குறீங்க. நீங்க மேலோட்டமா மத்த ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு தெரியும்ல, நார்மலா தெரியுது, மேலோட்டமா பார்க்காம நல்லா டெப்தா பாக்குறாங்க. ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட் அது இங்கதான். அத நான் ஷூரா சொல்றேன். Thank you so much. நான் தான் சந்தோஷம்னு சொல்லணும். ஏன்னா 1 மந்த்ல இவ்ளோ இதுனா நம்மளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்பல தானே, யோசிச்சிட்டே இருந்தீங்க. அவங்க சொன்னாங்க, ஆனா ஓகே தான். ஆனா வந்து எனக்கு விட்டமின் டி கொஞ்சம் டபுளாவே வந்துருச்சு எனக்கு 1 மந்த். நான் இன்னும் நல்லா இதுவா இருந்தேனா இன்னும் வந்திருக்கலாம். அது விட்டமின் டி மட்டுமே ப்ராப்ளம் இல்லடா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. உங்களுக்கு வந்து சூப்பர்ஃபிஷியலா தெரியுது, அது மட்டும் தான். ஆமா. நான் வந்து நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், ரூட் காஸ்ல இருந்து நம்ம கொண்டு வரோம். அப்புறம் வந்து இன்னொன்னு, உங்க மம்மி அழுகும் போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் நான். அன்னைக்கு வந்து ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணுக்காக அழுகும் போது, எங்க அம்மா இப்படிதானே வந்து ஒரு குழந்தை வச்சிருக்கும் போது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா போய் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த காலத்துல எந்த அம்மா வந்து இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றது, ஓகேங்களா, முடியல, எனக்காக தான் வராங்க, பாப்பா கொண்டு வருது, தனியா அனுப்ப முடியல. ஸ்டார்டிங்லயே நீ பாத்துக்கோ, நல்ல உனக்கு நல்ல இது கிடைச்சிருக்கு, நீ ஸ்டார்டிங்லயே பாத்துட்டீங்கன்னா பின்னாடி கஷ்டப்பட தேவையில்லை. அந்த ஒரு இதுதான். அதனால தான் அம்மாக்கும் செஷன்ஸ் இன்னைக்கு ஆட் பண்ணேன். அண்ட் நான் மறக்க மாட்டேன். அதாவது விஷயம் என்னன்னா, நீங்க அந்த நம்பிக்கையில தானே வந்திருக்கீங்க. இப்ப கூட ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லி எனக்கு நீங்க 2-3 விஷயம் என் வீடியோக்காகலாம் அவங்க சொல்றது இல்ல நம்ம சொல்றோம், நம்ம வீடியோக்காக நம்ம பேசல, நம்மளுக்கு தெரியுது, நம்ம கண்ணாடி நம்ம பாக்குறோம், நம்ம டெஸ்ட் ரிசல்ட் நம்ம போய் சொல்ல போறது இல்ல. ஓகே, கண்டிப்பா சீக்கிரம் வந்து ஸ்வீட் பாக்ஸோட வரீங்க, சரியா? போன தடவை சொன்னேன் மாற்றங்கள் வரும்னு. அப்பெல்லாம் வந்து எப்படின்னா மரியம் வந்து ரொம்ப டயர்டா இருந்தாங்க. இப்பதான் ஃபேஸ்ல சிரிப்பே வருது. அது நீங்க இப்ப சிரிப்பு வருது, தெளிவாயிட்டீங்க. முன்னாடி விட இப்ப தெளிவாயிருக்கீங்க. இன்னும் சில விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும், அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? பயப்படுற மாதிரி இல்லடா, பயப்படுற மாதிரி இருந்தா நானே சொல்லிடுவேன், அலாமிங்கா இருக்குன்னு சொல்லிடுவேன். பட் முன்னாடி விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கொஞ்சம் ஹையா இருக்குன்னு சொன்னாங்க. என்னடா மாறும்டா, மாறும் நான் பண்ணி கொடுத்துறேன். அடுத்து இன்னும் ஒரு 3 வாரத்துல நார்மல் ஆயிடும், சரியா? சன்லைட், அதாவது மெயினா இப்ப தலைவலி கம்மியானதே வந்து ஒரு சைன். இப்போ தலைவலி தானே நம்ம அசால்ட்டா நினைக்க கூடாது. ஒரு விஷயம் உடம்புல வந்து அது நடக்கல அப்படின்னா அப்போ உடம்பு ஹீல் ஆகுதுங்கிறதுக்கான அடையாளம் அது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு தலைவலி அது ஒரு டாட் போட்டா சரியாயிடும். இட்ஸ் நாட் a normal thing. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயமும் உடம்பு சொல்ற சைன். இது இப்படி பிரச்சனை கொஞ்சமா தான் குறைஞ்சிட்டே வரும். இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க எடுத்தோன்னே சொல்றீங்களா ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னு, இதுக்கப்புறம் பாருங்க உங்களை பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க. எனக்கு அதை எடுத்துட்டு வந்தோடனே எனக்கு வந்து காமா அமைதியா ஃபீல் பண்றீங்க. நல்ல தூக்கம் எனக்கு இப்பவே வருது. என்ன விட்டா நான் இங்கே படுத்து இப்பவே தூக்கம், ஆக்ஸிபிளஸ்ல ஒரு பெட் போட்டு ஃப்ரீயா ஃப்ரெஷ் ஏர் நல்லா பிரீத் பண்ற அந்த ஒரு இது எனக்கு அப்பதான் தெரியுது. வெரி குட். நம்ம சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க பேபி பிளான் பண்ணீங்கன்னா அந்த பேபி வந்து ஹெல்த்தியான பேபியா இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, உங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கும் செகண்ட் பிரெக்னன்சிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராப்பர் டீடாக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேபி பிளான் பண்ணும்போது அந்த பேபியோட பிரைன் டெவலப்மெண்ட் முதற்கொண்டு அந்த பேபியோட இம்யூனிட்டி முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் மாறும். ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன்லமா நிறைய ஆட்டிசம், மூளை வளர்ச்சிக்கும் அந்த மாதிரி தான் நிறைய, அதெல்லாம் வந்து இன் ஃபியூச்சர்ல வரக்கூடாதுங்கிறதையும் மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் ஒர்க் பண்ண வேண்டாம். நம்ம சும்மா வரீங்க போறீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தான் சொல்லணும், ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா தான் எனக்கு ரூட் காஸ். நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப வந்து ஹோப்னு சொல்லிருந்தேன். இப்போ ஹோப் ஓகே, ஹோப் கொடுத்துட்டீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஹோப் கொடுத்துட்டீங்க. இப்போ அடுத்து எனக்கு கண் கூட தெரியுது ரூட் காஸ் சரியாகிறது. ஆமா, சரியாத நான் பாத்துட்டு இருக்கேன். ஓகே, நான் வந்து உங்க அம்மாக்கு தான் ஃபேன். ஏன்னு சொல்லுங்க, எவ்ரி டைம் நான் உங்க அம்மா பாக்கும்போது எங்க அம்மா லாஸ்ட் டைம் நான் வீடியோ வந்து பேசிருக்கவே மாட்டேன், ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்களா வயலண்ட் ஆயிட்டாங்க. அப்ப அம்மா நிறைய பேசிட்டு இருந்தாங்க, அம்மா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கு. இன்னொன்னுடா, எந்த ஒரு அம்மாவும் இப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ நான் என் பிள்ளையை நம்பி எங்க அம்மாட்ட விட்டு வந்திருக்கேன்ல, அந்த நம்பிக்கையில தான் நீங்க இங்க வரீங்க. அந்த மாதிரி ஒரு 50% பாப்புலேஷன் தான் அப்படி இருக்காங்க. அந்த 50% பாப்புலேஷன் உங்களுக்கு அந்த மாதிரி அம்மா கிடைச்சதுக்கு நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். உண்மை அதுதான் உண்மை. அது வந்து நான் உங்க அம்மாக்கு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், மேடம் உங்க ஃபேன் தான் நான், சரிங்களா? உங்களுக்கு ஆக்சி பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தையில ஆக்சி பிளஸ் டிஸ்கிரைப் பண்ணா என்னன்னு சொல்லுவீங்க மேடம்? எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் பொண்ணு நல்லா வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாருங்க, இது எப்பயுமே இத சொல்லுவாங்க. அதனால தான் இப்ப எங்க அக்கா பொண்ணே சொல்லுங்க, இப்ப நானே டிலே பண்ணாலும் இல்ல மம்மிக்கு டைம் இல்ல, பாப்பாக்கு இந்த மாதிரி லீவ் விடட்டும் நம்ம போலாம் அப்படின்னு. இல்ல டேப்லெட் முடியுது உடனே போனாதான் நம்ம அது
கண்டினியூவா நம்ம பண்ணணும். அதான் இப்போ வற்புறுத்தி ஆலோசனை நீ டிலே பண்ணினா அப்புறம் திரும்ப உனக்கு ரிப்போர்ட்ல இது பண்ணோம், மேம் வந்து சரியா நம்ம சாப்பிடலன்னு இது பாத்தீங்களா? பண்ணுவாங்க. கரெக்டா வந்து என்ன நான் தக்கல்ல புக் பண்ணி வந்திருக்கேன். தக்கல்ல புக் பண்ணி வந்திருக்கீங்க. ஐம் கிரேட்ஃபுல்டா. சரிங்களா? இன் ஃபியூச்சர்ல இந்த வர நீட் இருக்காது, ஒன்லி ஸ்வீட் பாக்ஸ் தான் வரும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? நன்றிமா. தேங்க்யூ. அது நடக்கும். ஆனா நான் வந்து மிராக்கிள்னா 1 செஷன் 2 செஷன் சொல்ல மாட்டேன். டேக்ஸ் டைம். டேமேஜ் ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ.